அது பண்ணு மேல கிரீம் ஒப்பிக்கிட்டு இருக்கேன். இவன் என்னங்க இதுல சுத்திக்கிட்டு இருக்கிறான்? இது வாஷிங் மிஷினா? ஐயோ தெரியாம உள்ள போட்டேனே. ஜட்டிக்கெல்லாம் உசுறு வந்தா நான் எங்கடா போவேன்? வீட்டுக்காரங்க வந்தானா ஜட்டி தான் உடச்சிச்சுன்னு சொன்னா நம்ப மாட்டானே. போய் உனக்கு போட்டு விட்டு போயிடலாம். என்னடா அது உட்காந்துருக்குறான்? டே மொட்டை மொட்டையா அவனை பார்த்துக்குதான்டா நான் வந்தேன். என்ன கொண்டுறாத. ஸோ ஹே கேஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம த பேபி எல்லோ அப்படிங்கிற கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. பட் ஸ்டோரி லைனை ஒழுங்காக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்மளா ஒரு ஸ்டோரி லைன் மேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ தான் இந்த கேம் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணியிருப்பீங்கன்னு நம்பிக்கை தான். பண்ணிட்டீங்கல்ல, சந்தோஷம். நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரி பார்த்துடலாம். போம்மா, நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிக்னிக் சந்தோஷமா போயிட்டு நல்ல விஷயம் தானே. போயிட்டு வாங்க. வரும்போது எங்களுக்கு எல்லாத்துக்கும் மிச்சர் வாங்கிட்டு வாங்க. இவ்வளவுதான் ஒரு சிக்கலே இருக்கு. எங்களுக்கு ஒரு பையன் இருக்கு. அவனை வீட்டுல தான் விட்டுட்டு போக போறோம். அவனை யாராவது பாத்துக்கணும். அதான் நீங்க யாராவது பாத்துக்க முடியுமா? எங்களால முடியாது. ஆனா ஆடம்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பசங்களை நல்லா பாத்துக்குவான். அவன் மூஞ்ச பார்த்தாவே எல்லா பசங்களும் சிரிப்பாங்க. அவனே வந்துட்டான்ல. பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பெரிய பெரிய பூதத்தையே நான்லாம் பார்த்துருக்கேன். உங்க சின்ன பையன் தானே, நான் பாத்துக்கிறேன். விடுங்க. பையனை பத்தி தெரியாம போறான். 3 நாள் நான் தப்பிச்சேன்டா சாமி. இதுதான் கொம்பு தலையனோட வீடா? 3 நாளைக்கு நம்ம இங்கே தான் இருக்கணும். ஓ, இதுதான் அந்த பேபியா? அந்த கொம்பு தலையனுக்கு இவனுக்கும் அடையாளமே இல்லையே. அழகா இருக்கடாடியே தம்பி, அழகா இருக்க. 3 டேஸுக்கு உன்னை நான் தான் பார்த்துக்க போறேன். அதனால சமத்து குட்டியா இருக்கணும். மாமாட்ட ஏதோ ஒண்ணுனா சொல்லு. நீயா பேசினப்ப என்ன பாட்டுங்கிற? ஓ, செல்லத்துக்கு பசிக்குதா? இருங்க, கிச்சன்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நீ என்ன சாப்பிடுவேன்னு தெரியாது எனக்கு. பன்னு பக்கத்துல இருக்கு. இந்த கிச்சன்ல வேற எதுவும் இல்லை. பன்னு சாப்பிட்றியா? இந்த பன்னு வச்சுக்கே. வேணாமா, இது சாப்பிட மாட்டானாட்டுக்கே. வேற என்ன இருக்கு? முட்டை இருக்கு. சரி, முட்டையில் ஆம்லேட் போட்டு தட்டா இல்லை முட்டை கையில வச்சு விளையாடுறியா? இந்தா வச்சுக்கே. ஐயோ, முட்டையை பக்கத்துல தாண்டா கொண்டு வந்தேன். அதுவா விழுந்துருச்சுடா. அழுவாதராடே தம்பி. உங்க அப்பங்காரன்ட்ட போட்டு மட்டும் கொடுத்துறாதரா. நல்ல பையன்ல. பையன் வேற சோகமாயிட்டானே. மூஞ்சி சுருங்கி போச்சு. சீக்கிரம் பால் ரெடி பண்ணணும். பால் எங்கடா வச்சிருக்கீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இருக்குங்க பால் பாட்டில். எப்பாடா கிடைச்சிச்சு. இந்த பையனுக்கு கொண்டு போய் கொடுப்போம். இந்தடா தம்பி, பால் கேட்டீங்களா? வச்சுக்கியா? இப்பதான் நல்லா சரிக்கிறான். என்னடா இது பன்னு மேல கிரீம் ஒப்பிக்கிட்டு இருக்கியா நீ? அட பாவி, உனக்கு போய் பால் கொடுத்தேன் பாரு. ஒரு பன்னியை வேஸ்ட் பண்ணி விட்டியே. பண்ணிட்டு சிரிக்கிறத பாரு. இது மேல உட்காரு, நான் உனக்கு க்ளீன் என்னடா ஆச்சா? உட்காரதோட வச்சான். ஐயோ, என்னங்க இது? இந்த வீடே ஒரு வில்லங்க பிடிச்ச வீடா இருக்க மாட்டேங்குது. கப்பு தாங்க முடியல. சீக்கிரம் போயிட்டு டைபரை பாத்ரூம் உனக்கு எங்கடா வச்சிருக்கீங்க? பாத்ரூமை கிச்சனுக்கு ஆப்போசிட்லயே பாத்ரூமை கட்டி வச்சிருக்கானுங்க. இதுதானாட்டுக்கு. இவனுக்கு எப்படி இதை கிளீன் பண்ணி விடுறதுன்னு தெரியல. இதுல உட்கார வைக்கணுமா வேற? இதெல்லாம் உட்காராடே. இவனை இதுல உட்கார வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிர மாட்டேக்கே. டே உட்கார்றா. ஏன்டா அதுல உட்கார மாட்டேங்கிற? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. டேய் உட்கார்றா. அப்பாடா உட்காந்துட்டாங்க. இனிமே காக்கா வந்தா இங்கே வந்து உட்காரணும். அப்படி இல்லைன்னா என்ன கூப்பிட்டு சொல்லு, தூக்கிட்டு வந்தாவது வைக்கிறேன். என்னையே ஏன்டா பாக்குற? முடிஞ்சிச்சா இல்லையா? சரி, சீக்கிரம் முடிச்சுட்டு வா. என்ன பட்டன் இது? இதை அழுத்தி பார்ப்போமா? டேய் எங்கடா போன? டேய் ஐயோ, அப்பா வந்துட்டாங்க. அடே செல்லம், அழுவாதரா. எங்கடா இன்னும் பின்னாடி கிளீன் ஆகும். ஐயோ, பாட்டு பாடணு மாட்டேங்க. ஆறாரோ ஆறிராரோ. இதுக்கு மேலே பாடினா வெய்ய விட்டு ஓடி போயிடுவாங்க. நான் உனக்கு ஜட்டி எடுத்துட்டு வரேன். டைப்பரா ஜட்டியானு தெரில. ஸோ கொண்டு போய் எங்கடா போன? டேய் டேய், மறுபடியும் இதுக்குள்ளே எதுவும் போயிட்டியாடா? டே எங்க போனேன்? டேய் தம்பி, எங்க இருக்கிற? ஐயோ, இதுக்குள்ள எதுவும் போயிட்டானா என்னன்னு தெரியலங்க. மறுபடியும் அழுத்தி பாப்போமா? டேய் உள்ள இருந்தா வெளியே வந்துடுறா. டேய் தம்பி, ஐயோ காணாமே. இதை சாத்திட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிப்போம். வெளியே வந்துடுறா தம்பி. இல்லைன்னா உங்க அப்பாட்ட என்னால அடி வாங்க முடியாது. உங்க அப்பா வச்சிருக்க கொம்புக்கு என் வயிற்றுல விட்டு குடலை உருவி மாலை போட்டுக்குவாண்டாடி. அப்பா இங்க இருக்காங்க. குட்டிச்சாத்தான் எங்கடா அங்க இருந்து இங்க போடுறா வந்த நீ? சரி, இந்தா ஜட்டி வச்சுக்கி. சிரிப்பை பாரு. 2 ஆந்த கண்ணு வெளியே வந்துட மாட்டேக்கிட்டே. முட்டை கண்ணா, என்னடா பயமா இருக்கு? உன்னை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குடாடி. எதிராகவும் ரூமு. உன்னை தூங்க வைக்கணுமா வேற? இதுவாக தான் இருக்கும். இதை திறந்து போவோம். என்ன பூனை செவுத்து மேலெல்லாம் நடந்து போயிருக்கு. அதுவும் காலெல்லாம் இங்கா வச்சு. சரி விடுங்க. எங்கடா படுப்ப? இது மேலேயா? இது மேலே படுக்க முடியாது. இங்கே ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. இதுதான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கே. சரி தூங்கு, நான் காலையில் வந்து கூப்பிட்றேன். சமத்து பையனாக தூங்கணும். கதவை வேறு சத்தணுமா? ஸோ டோர் சத்திடலாம். சாத்தியாச்சு. சரி போயிட்டு வரேன். என்ன சவுண்டு?
டேய் டேய் ஐயோ இவன் என்னங்க இதில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இது வாஷிங் மிஷினா? ஐயோ தெரியாமல் உள்ளே போட்டேனே. இதை வேற ஆஃப் பண்ண முடியலையே. இன்னைக்கு என் குடலை உருவி மாலை போடுறது கன்ஃபார்ம் தான். ஐயோ இது வேற திறக்க மாட்டேங்குது. அப்பாடா வெளியே வந்துட்டாங்க. என்னடா கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்குடே. நார்மலாவிடா தம்பி டே சரியா விடாடே. இந்த டோர் வேற திறக்க மாட்டேங்குதே. ஐயோ நீ எப்படா கீழே விழுந்த? வாடாடே. அப்படியே எங்கள் அப்பா இன்னும் கண்ணு சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்பாடா நார்மலாகிட்டாங்க. எங்கடா உன்னை படுக்க வைக்கிறது? இது என்னது டாயா? ஓ ட்ரெயின் பொம்மையெல்லாம் இந்த பெட்டிக்குள்ளே இருக்க மாட்டுக்கு. கண்டுபிடிச்சிட்டேங்க. இதில் தான் தூங்கணும்னு நினைக்கிறேன். போய் படுத்துக்கடா அப்பா. ஆளா விட்றா சாமி. ஸ்டோரி படிக்க சொல்கிறான். ஐயோ இதை வேற படிக்கணுமா? என்ன ஸ்டோரினே தெரியல. சரி நம்மளா இதை ஒன்று படிப்போம். ஒரு ஊரில் ஒரு பூனை இருந்துச்சு. அந்த பூனைக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஐயோ பூனைக்கு எப்படி பொண்ணு பிறக்கும்? பூனைக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த பூனையை ஒரு நாள் அடித்து சாவடிச்சிருச்சா. என்னடா கதை இது? போங்கங்க. தூங்கிட்டானா? அப்பாடா தூங்கிட்டாங்க. நம்ம போய் படுத்து தூங்க வேண்டியதான். டிவி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு படுத்து தூங்கிடலாம். நம்மளும் டோரை சத்திட்டு போயிடலாம் பொறுமையாக. பெரிய பெரிய பூதத்தை கூட நம்ம கிளாக் டவரில் ஈஸியாக கட்டுப்படுத்திடலாமாட்டுக்கு. இது திருவுண்டு குழந்தைய கட்டுப்படுத்த முடியல நம்மளால். சரி நம்ம டிவி போய் பார்ப்போம். இங்கே தான் டிவி இருக்குது. சுவிட்சு போட்டு விட்டு உட்காரலாம். இன்னும் நல்ல படம் ஓடுதான்னு பார்ப்போம். நம்ம விக்ரம் படம் போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம ரோலக்ஸ் சீனை போட வெறித்தனமான சீனை. அப்படியே குட்டி சாத்தான் ஒரு படம் பார்க்க ஊர்றியா? மறுபடியும் ஏந்திரிச்சிட்டாங்க. ஐயோ இவனுக்கு என்னதான் வேணுமோ தெரில. சும்மா ஏந்திரிச்சிக்கிட்டே இருக்கான். டோர்லாம் திறந்துருக்குது. ஒருவேளை நம்ம தான் திறந்துருப்போமோ? சரி போய் பார்ப்போம் உள்ளே என்ன தான் பண்ணுறானோ தெரில. எங்கடா டேய் எங்கடா போன? டேய் எங்கடா போன? டே மறுபடியும் எங்கடா போன? ஐயோ உன்னை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக போயிட மாட்டேங்க. இங்கே அதே மாதிரி ஒன்று இருக்குது. டே பொம்மை ஐடியாடா நீ? டே குட்டி தம்பியா நீ தானா? அது அவனை மாதிரியே தான் இருக்குது. ஒருவேளை அவன் தானா? குட்டி ஆயிட்டானா? பொம்மை ஆயிட்டானா? என்னன்னே தெரியல. ஏந்திரிச்சு வாடா டே. என்னால் நீ இல்லாமல் கிளாக் டவர் போக முடியாதுடா. போக விட மாட்டான்டா உங்கள் அப்பாங்காரன். ஐயோ திரும்பி வந்துடுறா டே தம்பி. அட இங்கே இருக்கிறான். அப்ப இது என்ன பொம்மையா? ஒன்ன மாதிரியே இருக்குதுடா அந்த பொம்மையும். ஒரு செகண்ட் பயந்துட்டுண்டா. தன்னானி நானே நானோ அழுவாதரா செல்லமே. ஐயோ கீழே போட்டனே. ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது. இவனை மறுபடியும் கொண்டு போய் படுக்க வைக்கணும். தூக்கிட்டு போவோம். என்னடா வேணும் இப்போ? மறுபடியும் ஐயோ கீழே போட்டனே. சாரா தம்பி டே அழுதுறாதரா டே. என்னால் மறுபடியும் முடியாதுடா. கம்முனு வா. நல்ல பையன்ல. இதில் வந்து படுத்துக்கு தாலாட்டு போடணுமா? தன்னாடி நானோ பாட வராதுராடே. விட்டுறாடே. அப்பா எடுத்துட்டான். மறுபடியும் அழுகுறாடே. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. தலை வலிக்குதே. அடே என்னடா வேணும்? பெட்டு வேணுமா? பொம்மை வேணுமா? எந்த பொம்மைடா வேணும்? இது வேணுமா? இதை வச்சுக்க. அழகாக இருக்குது பார்த்தியா? இதை வெட்டி புதைக்கிறாங்க. கொடுப்பு பார்த்தீங்களா? இதை வச்சுக்கிறியா? இது பார்க்க இன்னும் க்யூட்டாக இருக்குது. இதுவும் வேணாமா? என்னடா இது? எந்த பொம்மையும் இல்லையே வேற. இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து போட்டாலும் எப்படி அடித்து தான் போடுவான். பூனை இருக்குது. இந்த இதை வச்சுக்கே. அப்பாடா சிரிக்கிறாங்க. விட்டாங்க ஆளை. நம்ம அப்படியே டோரை சாத்திட்டு புக் எதுவும் படிக்கணுமா? புக்கெல்லாம் படிக்க தேவையில்லையாட்டுக்கு. சரி டோரை சாத்திட்டு நம்ம போய் மறுபடியும் டிவியை கன்டினியூ பண்ணுவோம். விக்ரம் படம் வேறு முடிஞ்சிருக்குமே. இப்போ எதை போய் பார்க்குறதுன்னு தெரில. வேகமாக ஓடு. நீ தாண்டா நல்ல பையன். உன்னை பார்த்துக்க சொல்லியிருந்தா கூட ஈஸியாக நான் பார்த்துருப்பேனாட்டுக்கு. படமே முடிஞ்சு போச்சா? சரி கம்முன்னு படுத்து தூங்குவோம். ஓகே கைஸ் நம்ம செகண்ட் டே டியூட்டிக்கு வந்தாச்சு. 2வது நாள் இந்த பையனை பார்த்துக்கணும். இன்னும் 2 நாள் மட்டும் இந்த பையனை பார்த்துக்கிட்டோம்னா போதும். இங்கே அப்பங்கார வந்துடுவான். நம்ம தப்பிச்சிங்கேருந்து ஓடி போயிடலாம். பையன் இருக்கானா? மறுபடியும் காணாமா? எங்கடா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இப்போ மறுபடியும் அதே இடத்துல போய் உட்காந்துக்கிட்டானா? போய் பார்ப்போங்க. இவனை தேடு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிர மாட்டேங்குது. இன்னமே இவனை குட்டிச்சாத்தானே கூப்பிட போகிறேன். ஏன்னா குட்டிச்சாத்தம் பண்ணுற வேலை தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே உட்காந்துருக்கான் பாருங்க. டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்படி என்னடா பார்த்துட்டு இருக்க படம்? நானும் வந்து பார்க்குறேன். ஜண்டா முண்டா காப்பரேஜ் கொடுத்துருவானுங்க. அதனால நான் தான் வயசு கொடுக்கணும். டே குட்டிச்சாத்தான் 1 வயசு கூட ஆகலடா உனக்கு இன்னும். அதுக்குள்ளே பேய் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற. டிவியில் அந்த படம் போட்டாவே டிவி ஆஃப் பண்ணிட்டு ஓடுற வேண்டானாலாம். என் இடத்த பார்த்தாவே அள்ளு ஓடுண்டா. நீ பயப்படாமல் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற. அது இந்த வயசுல. எனக்கு என்னமோ இவனை பார்த்தாவே இப்போ பயமாக இருக்குது. ஏன்டா அப்படி பார்க்குறேன் அந்த கண்ணை வச்சு? டே அப்பா இவனை இங்கே உட்கார வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. என்ன வேணும்? பசிக்குதா? மறுபடியும் எப்படியும் கழிவோட வைப்பேன். சரி இரு, இங்கே தான் பால்டப்பா இருக்குது, எடுத்துகிட்டு வரேன். அது பாட்டுக்கு சாத்திக்கிச்சு. என்னங்க ஆகுது? அங்கே விடுவோமா? திரும்பி எடுக்கிறோம். எங்கடா பால்டப்பாவை காணா? இப்போ தான்டா பார்த்தேன். அதுக்குள்ளே காணா? ஐயோ இது என்ன மாயமாக இருக்குது? பால்டப்பாவை வேறு எங்கேயோ தொலைவு சொல்கிறானுங்க. எங்கடா நான் தொலைவுவேன்? ஃபஸ்ட்டு இவனை எடுத்து எங்கேயோ சேஃபான இடத்துல வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இவனும் காணா போயிட்டானா அவ்வளோதான். அப்புறம் சரி இந்த இடத்துல உட்கார வச்சிடலாங்க. இதுக்குள்ளே உட்காந்துறா தம்பி. குட்டி தம்பி எங்கேயும் ஓடி போயிடாதரா. இங்கே உட்காந்துடுறா. நான் அண்ணன் லாக் போட்டுறேன். எங்கேயும் ஒன்றால் போக முடியாது. பால்டப்பா எங்கடா வச்சிங்க? இங்கே இருக்கு பாருங்க. யாருங்க இங்கே எடுத்து வச்சு? குட்டி தம்பி எங்கே இருக்கிறீங்க? இதுக்குள்ளே தானே இருக்கீங்க. அண்ணன் வந்துட்டேன் பாருங்க. இங்கடா காணோம்.
ஒருவேளை இதுக்குள்ளே இருப்பான். டேய் எங்கடா போனேன் டேய், ஐயோ மறுபடியும் காணாமா, எங்கடா போய் உடனே தொலைவேன். ஒரு வேளை இந்த டஸ்ட்பின்குள்ளே போயிருப்பானோ ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. குப்பை தொட்டியே உன் வாயை துற கொஞ்சம், உள்ளே யாராவது இருக்காங்களா? உள்ளே யாருமே இல்லை. என்ன பையன் சிரிக்கிற சவுண்டு கேட்குது. டே எங்கடா இருக்கிற? சிரிக்கிற சவுண்டு மட்டும் கேட்குது. ஐயோ இங்கேயும் காணாமே. ஓ இங்கே இருக்கியா? இங்கே புட்றா வந்தேன், நான் லாக் பண்ணி இல்லடா வச்சேன் உன்னை. என்ன பால் அப்லோட் பண்ணதுமே கீழே டவுன்லோட் பண்ணிட்டான். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அட பாவி, என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற? இன்னைக்கு ஒரு நைட்டு நாளைக்கு ஒரு நைட்ரா. உங்கள் அப்பங்காரன் அடுத்த நாள் வந்துருவான்டா, நான் உன்னை விட்டுட்டு ஓடிடுறேன்டா. அப்பா பேய கூட சமாளிச்சிடலாம் மாட்டேக்கு, குட்டிச்சாத்தான் உன்னை சமாளிக்கவே முடியல. இதை போய் மறுபடியும் கழுவி விடணும். என்ன காலில் புண்ணாக இருக்குது. அச்சோ ஒருவேளை நம்ம தான் ஏதாவது பண்ணிவிட்டோமோ. இதில் உட்காராடையாப்பா, ஃபஸ்ட்டு உனக்கு ஜட்டியை மாற்றி விட்றேன். ஏன்டா அப்படி பார்க்குற என்ன குருன்னு? ஐயோ அப்படி பார்க்காதடா டே, நீயே பூதம் மாதிரி தான் இருக்கிற. என்னங்க அது இங்கே தான் இருக்கா ஜட்டி எடுப்போம். என்ன ஜட்டிக்கு கண்ணெல்லாம் முளைக்குது. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. டேய் ஜட்டிக்கெல்லாம் உசுறு வந்தா நான் எங்கடா போவேன்? என்னங்கடா பண்ணுறீங்க? ஐயோ இது எங்கேயோ ஓடுது. நம்மகிட்ட கண்ணாமூச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. எங்கே போச்சோ தெரியலையே. இங்கே பாருங்க, மேலே குக்கு மாதிரி மேலே தலையில் கேப்பெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்குது. என்னங்கடா பண்ணுறீங்க? ஜட்டிக்கு இன்னும் கொடுமை பண்ணுறானுங்க பாருங்க. நின்று அங்கே பாருங்க எட்டி பார்க்குது. அது அப்படியே போயிட்டு பிடிச்சிடு. ஐயோ இது நம்மகிட்ட விளையாண்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது, ஆனால் எப்படியாவது இதை பிடிக்கலைன்னா இந்த வீட்டை விட்டு நம்ம போக முடியாது. ஐயோ கண்ணாடிலாம் போட்டிருக்கேன் ஜட்டிக்கே. நின்று ஐயோ ஓடிடுச்சே. இந்த ரூம்குள்ளே போயிருக்கா? இரு ஃபர்ஸ்ட் இங்கே உட்காந்துருக்குதுங்க சைலண்ட்டாக. டோரை ஃபஸ்ட்டு சாத்திட்டு, இந்த டோரை சாத்துற எப்படி நீ ஒளி போவேன். அப்படியே ஜம்ப் பண்ணி பிடிக்கணும். பிடிச்சிட. ஐயோ உடச்சுப்டியா? செவுத்த உடச்சுப்டியா? வீட்டுக்காரங்க வந்தானா ஜட்டி தான் உடச்சிச்சின்னு சொன்னால் நம்ப மாட்டானே. இதுக்கு ஏதோ காட்டுறதுக்கோசரம் தான் வந்திருக்குது. கீழே எமர்ஜென்சினா அதை எடுங்க, கண்ணாடி உடச்சி எடுங்கன்னு போட்டிருக்குதே. ஐயோ இந்த ஜட்டியை பார்த்தாவே நமக்கு பயமாக இருக்குதே. இதை கொண்டு போய் அவனுக்கு போட்டு விட்டுமா வேற? இது என்னங்க கண்ணெல்லாம் உழைச்சி நமக்கு பயன்படுத்துது. ஐயோ ஜட்டிக்கெல்லாம் உசுறு வருமா? இந்த மாதிரி நான் ரியலில் கேள்விப்பட்டதில்ல. கேமில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. கொண்டு போய் இது உனக்கு போட்டு விட்ருவோம். வாடா தம்பி, இப்போ சந்தோஷமா மறுபடியும் போய் தூங்கலாம் வா. தன்னானி நானே நோ. ஐயோ என்னடா ஆச்சுப்பா? ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு கண்ணு மூடி கண்ணு தோறக்கிறதுக்குள்ள இங்கே வந்து உட்காந்துருக்குற. கண்டிப்பாக இது சாதா குழந்தை இல்லை, உள்ள என்னமோ இருக்குது. இப்போதான் ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறான். இன்னுமே பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு நாள் இந்த நைட்டை தூங்க வச்சுட்டு நாளைக்கு நம்ம அப்படியே வீட்டை விட்டு ஓடி போயிடணும். சரி நல்ல பையனாக படுத்து தூங்கு. மறுபடியும் எங்கேயாவது எழுந்திரிச்சு ஓடிடாதரா. என்ன அப்படி பார்க்குறான்? ஓ படிக்க சொல்கிறானா? கதை சொல்லணுமாம்மா? எங்கே புக்கு இதாக இருக்குது. இன்றைக்கி என்ன கதை? ரேபிட் கதையா? சரி சொல்லுவோம். ஒரு ஊரில் ஒரு முசைக்குட்டி இருந்துச்சான். அந்த முசைக்குட்டி ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டுச்சான். ஐயோ என்னடா அது? ஏய் என்ன எட்டி உதைக்கிற? உனக்கு போய் கதை சொல்கிறேன் பாரு. இந்த கதைக்கும் உனக்கும் ஏதோ லிங்க் இருக்குங்க. இவன் தான் ஒரு வேளை அந்த பூதமாக இருப்பானோ. ஏதோ மறுபடியும் பொம்மை கேட்குறான். எந்த பொம்மை? இது தானே ஃபஸ்ட்டு கொடுத்தோம். கொடுப்போம். வேணாங்கிறான். அப்போ மறுபடியும் வேறு எந்த பொம்மை? இந்த ஒரு பொம்மையா? இந்த செம்பரியாட்டை கொண்டு போய் கொடுப்போம். ஐயோ கீழே விழுந்துச்சா? இந்தா வச்சுக்கே. இதுவும் வேணாமா? சரி உன் பொம்மை உன்ன மாதிரியே இருக்கு பாரு. இது நீ வச்சுக்க. உன்ன மாதிரியே இருக்குடா, அழகா இருக்கு. அச்சசு உன்ன மாதிரியே இருக்கு. இந்தா வச்சுக்க. இதுவும் வேணாமா? ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு. ஐயோ அப்போ கடைசியாக இருக்க இந்த பொம்மை தான். இந்த ரேபிட். எனக்கு என்னமோ அந்த ஸ்டோரியில் வர்றதுக்கு பாருங்க, அந்த ஸ்டோரியில் ரேபிட் வந்துச்சா. ஸோ இவனுக்கு கேட்குற பொம்மையும் அதே தான் இருக்குது. என்னமோ லிங்க் இருக்குங்க. சரி இந்த புக்கை எடுத்து மறுபடியும் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி இவனை இந்த ஸ்டோரியை சொல்கிறேன், நீ தூங்கிடணும் சரியா? சரி ஆரம்பிக்கலாம். இந்த முயல் குட்டி என்ன பண்ணுச்சான், அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு என் கூட ஃப்ரெண்டாவியான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பொண்ணு நான் உன்னை குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துச்சான். அதனால அந்த ரேபிட் ஓடி போயிருச்சான். பாத்தியா கதை? அப்பா தூங்கிட்டான்ப்பா. ஏதோ உருட்டுறோம், அதில் இருக்கிற கதை வேறங்க. ஆனால் நானும் சும்மா சொல்லிட்டாங்க. நமக்கு டிவி பார்க்குற வேலை கொடுத்துட்டானுங்க. நேராக போய் டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி ஓடிட வேண்டியதான். டிவியை போட்டு விடுவோம். சுவிட்சை போட்டுவிட்டா என்னங்க இது? டிவி பார்க்க விட்றீங்களாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? யாரும் வந்திருக்கிறா? யாரோ வந்திருக்காங்க. வெளியே போய் பார்ப்போம். யாருமே இல்லை. ஏதோ இருக்குது. இங்கே என்னதுங்க? குப்பை தொட்டியா? சை இங்கே என்னமோ இருக்குது. என்னது இது? ஏதோ பார்சல் வந்துருக்குதுங்க. யார் கொடுத்தாங்க தான் தெரில. அது பாட்டுக்கு வந்து இருக்குது. இது நமக்கு தான் பர்கர் செய்கிறதுக்கு சூப்பர் வேறு லெவலு. இங்கே வச்சா வைக்கக்கூடாதா? எங்கேயும் வைக்க சொல்கிறானுங்க. டேபிள் மேலே. இதுதான் டேபிள், இது மேலே வச்சிடலாம். அவ்வளோதான். வாட்ச்டா டிவி அப்படின்னு சொல்லிட்டானுங்க. போய் டிவி பார்ப்போம். இன்றைக்கி எந்த படமும் ஓடாது கைஸ். ஏன்னா டிவியில் காசு இல்லை. ஓகே இப்போ நம்ம படுத்து தூங்கிக்கிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து கன்டினியூ பண்ணலாம். அப்பா விடிஞ்சிச்சிங்க. பையன் வேறு எங்கே இருக்கானோ தெரில. மறுபடியும் இங்கே எதுவும் உட்காந்துருக்கானா? இங்கே இல்லை. டிவிக்கு முன்னாடி இல்லை. அப்போ கண்டிப்பாக மேலே தான் இருப்பான். போயிட்டு அவனை தூக்கிட்டு வந்துட்டு மறுபடியும்
மில்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் என்ன பண்ணுவான், அதை தான் பண்ணுவான். மறுபடியும் கழுவி விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கணும். இன்னையோட அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம். கடைசி நாள் என்னென்ன கொடுமை பண்ண போகிறோனோ தெரில. இன்றைக்கி இங்கே தான் இருக்கான். நம்ம போயிட்டு நம்ம வயிற்ற நிரப்பிட்டு வந்துடலாம். பர்கருக்கு அந்த மிஷின் வந்துருக்குது. ஸோ அதனால் நம்ம ப்ரெட்டு இதெல்லாம் வச்சு பர்கர் செஞ்சு சாப்பிட்டு வந்துடலாம். அப்படி தானே செய்வாங்க தெரியல. இங்கே பாருங்கள் யாரோ பிரித்து இங்கே வச்சுட்டாங்க மிஷினை. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரெட்டை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு இதுக்கப்புறம் பர்கர் எப்படி செய்வாங்க தெரியலையா. சரி, ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி வைப்போம். என்ன இருக்குது, சீஸ் இருக்குது. சீஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பொம்மை படத்தில் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இது என்ன சிக்கன் ஆட்டுக்கு. சரி, ஓகே, இதையும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இது என்ன காளானா, இது தேவையில்ல, நல்லா இருக்காது. ஆனியனா, இதுவும் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சரி ஆனியன் எடுத்து வைப்போம். வேறு எதுவும் இல்லையே. சரி, இதை எடுத்து வைப்போங்க. இதையும் வச்சாச்சு. வேறு இது என்னது, இது என்னமோ பச்சை கலரில் இருக்குது. சரி, ஓகே, அதில் ஏதோ நீட்டிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இலை மாதிரி அதாக தான் இருக்கும். இதையும் வச்சுக்கலாம். மறுபடியும் மேலே ஒரு அடுக்கு ஏதாவது வைக்கணும். இதை கொண்டு போய் வச்சுட்டு மேலே ஒரு பண்ணை வச்சு அவ்வளோதான். இதோட வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே நம்ம சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். இது மேலே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி மிஷினை ஆன் பண்ணி விட்றலாம். ஓகே, சூடாயிருச்சு. ஐயோ, என்னங்க வெடிச்சு போச்சு. பண்ணு கூடயா வெடிக்கும்? இது என்னங்க வீடு ஃபுல்லாக என்னமோ வருது. என்னமோ எழுதி இருக்குது ஃபீடு மீனா எனக்கு உணவளிக்கவும் அப்படின்னு தானே அர்த்தம். யாருக்குடா கொடுக்க சொல்கிறீங்க? அப்பயே நினச்சேங்க அந்த குட்டிச்சாத்தாங்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதனால தான் குட்டிச்சாத்தான் பேர் வச்சேன். அதே மாதிரியே இங்கே என்னென்னமோ நடக்குது. அவனுக்கு தான் பால் எடுத்துகிட்டு போகணும் மாட்டுக்கு. இப்போ மில்க் எங்கே இருக்குது? இதுக்குள்ளே தான் இருக்கும். என்ன இங்கே எப்போ ரூம் வந்துச்சு? இது நம்ம போட்டது இல்லை, ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து போட்டது. அதே மாதிரி வெங்காயமும் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம தான் எடுத்து போட்டோம். இது ரெண்டும் கிடைக்குது. ஒருவேளை இது ஃப்ரிட்ஜு தானா? 100 அடிக்கு அணகொண்டாவே படுத்து தூங்குற அளவுக்கு இல்லை ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது எப்படி இவ்வளோ பெருசாச்சு? இங்கே இது இருக்குது, மில்க் எடுத்துக்கலாம். ஐயோ, வளர்றேன். சரி விடுங்க, இந்த மில்க் எடுத்துகிட்டு பேரலாம் நம்ம. ஐயோ, இது வேறு சாத்திக்கிச்சே. ஐயோ, இப்போ எப்படி நம்ம வெளியே போகிறது? என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. என்னமோ நடக்குது. கடைசி நாள் ஆளை விட்டுருங்களா சாமி அப்படின்னு நினச்சா கடைசி நாள் வச்சு செய்கிறானுங்க நம்மளை. எப்படி போகணும்னு தெரியலையே. ஏதோ ஒரு பக்கம் போவோம். எங்கேயாவது வெளி இல்லாமையாக இருக்கும். என்னங்க இது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இவ்வளோ பெரிய ரூம் கட்டி வச்சுருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு தெரில. ஓகே, பாடா வெளியே வந்தாச்சுங்க. இது அது இல்லை, நம்ம அவதாயா இவன் நமக்கு காலிங் பெல் அடிச்ச இது. ஆமாம், வீட்டுக்குள்ளே இருந்து இப்போ தான் வரும். இவன் அங்கே இவ்வளோ கோவமாக இருக்கானா எப்படி இருக்கான்? அங்கே பாருங்க கண்ணும். ஐயோ, பயங்கரமாக. கண்டிப்பாக இந்த குழந்தைக்குள்ள என்னமோ இருக்குதுங்கோ. நேற்று முனியம்மா, அதாவது கிராணி கேமில் அந்த முனியம்மா பேயை நம்ம சாவடித்தோம். அதுதான் வந்து இங்கே இவங்களும் உட்காந்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, பேயானாலும் நீங்கள் இது போகிறத விட மாட்டேங்கிறியாடா. இன்னும் நீங்கள் கிராணி கேம் பிளே பார்க்கலைன்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஐயோ, மறுபடியும் ஜட்டி மாற்ற போனால் ஜட்டிக்கு உசுறு வந்துடுமே. இது கட்டமுன்னு போட்டு அடிச்சு விட்டு போயிடலாமா? வேணாம், பாவம். இங்கேயே உட்கார வச்சுட்டு ஜட்டி எங்கடா இருக்குது. ஐயோ, மறுபடியும் இது உசுறு வந்துடும் போதுங்க. அப்பாடா, அதெல்லாம் எதுவும் வரல. கொண்டு போய் உனக்கு போட்டு விட்டு போயிடலாம். என்னடா அது? அச்சோ, நான் நினச்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கோ. இவன் தான் போய் இந்த குட்டிச்சாத்தான் தான் இவ்வளோ நேரம் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்துருக்கிறான். இவனை எப்படியாவது பிடிக்கணும். அச்சோ, இவனை சுற்றி என்னமோ வருதே. பொம்மையெல்லாம் அடிக்குதுங்க நம்மளை சுற்றி. அச்சோ, இந்த பொம்மைங்க அடிக்கிறது வேறு தாங்க முடியல. நின்றாடே, இவனை எப்படியாவது பிடிக்கணும். இப்படி இவனை பிடிச்சாதான் நமக்கு இந்த இதே சரியாகும். நின்றா. ஐயோ, நிற்க மாட்டேங்குது. எமர்ஜென்சினா அந்த கிளாஸை உடச்சி அந்த பொருளை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை தவிர வேறு வழி இல்லை நமக்கு. இந்த ரூமில் தானே அது இருந்தது. போவோம். அப்போ யாரா? முடியலடா டே. இவனை இப்படி நீங்கள் என்ன பண்ணுறேன் மட்டும் பாடுறா. இதை உடச்சி இதை எடுத்துகிட்டு போய் அவன் வாயில் வச்சு சொறி விடணும். இது என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களே, வாயில் வச்சு விடுவாங்களே சார், சால்ட்டப்பா மாதிரி தான் இருக்கும். இதுவும் பேர் தெரில. சரி, போய் இது வாயில் சொறி விடணும். இந்தா வச்சுக்க. இங்கே தான் நினைக்கிற வாயை திறந்து போய்க்க. போடு, அடி போடுவேன். அவ்வளோதான். வேற மாதிரி. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. சரி, அதுக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்குங்க. அதனால தான் அவன் பறந்து போய் விழுவுறான். அப்பா தூங்கிட்டான். நல்லா தூங்குடா கண்ணா, தூங்கு. நல்லா தூங்குடா கண்ணா, தூங்கு. எழுந்திரிச்சிடாதரா கண்ணா, எழுந்திரிச்சிடாதரா கண்ணா. ஐயோ, நம்மளையே குழம்பு வச்சுட்டானே. இவனை கொண்டு போய் எப்படியாவது அவன் ரூமில் படுக்க வச்சுட்டு இந்த இடத்த ஐயோ மாறிட்டாங்க. போச்சு, இன்னைக்கு நம்ம சோழி முடிஞ்சு. என்ன சுற்றி கருப்பாயிருச்சு. பக்கத்தில் போய் தான் பார்ப்போமே. என்னராது புக்கை படிக்க சொல்கிறான். பக்கத்தில் இருக்க அந்த 3 பொம்மையும் இங்கே தான் இருக்குது. நினச்சேன் இந்த ஸ்டோரியில் இருந்த எல்லா மிருகத்தையும் சாவடிச்சதே இவன் தாங்க. இப்போ போய் ஸ்டோரி படிக்கணுமாம்மா. இல்லைன்னா நம்மளை குழந்தை கட்டிடுவான். இங்கே தான் இருக்கான். ஃபஸ்ட்டு இவனை போய் பிடிக்கணும். ஏதாவது இருக்கா? மறுபடியும் அவன் வாயில் சொறி விடுற மாதிரி எதுவும் இல்லை. இவனை போய் பிடிச்சிக்கலாம்.
ஐயோ பயமாக இருக்கே, இந்த வீட்டை பார்த்தானா அவங்க அப்பங்கார என் குடலை உருவி போடுறது நிச்சயம் கன்ஃபார்ம். எப்படியாவது கிளாக் டவர் விட்டு வேற ஊருக்கு ஓடி போயிடணும். செல்லமே தூங்கிடுறாடே, எப்படியாவது மறுபடியும் படுத்து தூங்கிடுறா. என்ன ஆனாலும் விட்டுறாடே. ஸ்டோரியை படிக்க சொல்கிறானே, ஸ்டோரி இங்கே தான் இருக்கா, புக் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவன் பெட்டு வேற கேட்குறான். எந்த பெட்டு கேட்குறானோ தெரியல. கடைசியாக இருக்கிறது இதுதான், அந்த புக்கில் இருக்கிறது இதுதான். அதனால இதையே கொடுப்போம். இந்தாடாடே அலை விட்டுறா. ஐயோ படிக்க சொல்கிறானே, மறுபடியும் படிக்கணுமா? ஸ்டோரி புக்கை எடு, உட்காரு. ஐயோ இதில் இருக்கிறது என்ன கதையினே தெரியல. நம்மளாம் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு ஊரில் ஒரு செம்பரி ஆடு இருந்துச்சான். அந்த செம்பரி ஆடை ஒரு பயங்கரமானவன் ஒருத்தன் அப்படியே முழுங்கி சாப்பிட்டானான். அந்த பயங்கரமான ஒருத்தன் யாருன்னா அவன் பக்கத்தில் இருக்கிற நாதாண்டா. அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க 3 எழுந்திரிச்சிருச்சு. ஐயோயோ இவன் என்ன இவ்வளோ பெரிய நாக்காளியில் போட்டு உட்காந்துருக்குறான். டே மொட்டை மண்டே அவனை பார்த்துக்குதாண்டா நான் வந்தேன். என்ன கொன்றாதரா அநியாயமா போச்சு, என் சோழி முடிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணது பார்ட் 1 மட்டும்தான். பார்ட் 2வும் இருக்குது, அதுவும் நம்ம ப்ளே பண்ணி அப்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் கொடுத்துங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கும் பிடிக்கும். போயிட்டு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.